Hello students, welcome to CE Education. 10th Maths, Exercise 3.4, first question. Reduce each of the following rational expressions to its lowest form. பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குக. First subdivision, x square minus 1 divided by x square plus x ன்னு கொடுத்திருக்காங்க. நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய x square minus 1 இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்குவோம். ஸோ x square இருக்கு, 1 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக 1 ஸ்கொயர் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயரை நம்ம x பிளஸ் 1 x மைனஸ் 1ன்னு எழுதலாம். அதாவது ஏங்கிறது இங்கே x, bங்கிறது இங்க 1. அதே மாதிரி டினாமினேட்டர்ல x ஸ்கொயர் பிளஸ் x இருக்கு. ஸோ இங்க x ஸ்கொயர் இங்க x. ஸோ அப்போ x நம்ம காமனா வெளியில எடுத்தோம்னா x பிளஸ் 1ன்னு வரும். இப்போ பாருங்க நியூமரேட்டர்ல a பிளஸ் b, அப்போ x பிளஸ் 1, a மைனஸ் b, x மைனஸ் 1. டினாமினேட்டர்ல x ஸ்கொயர் பிளஸ் xல x காமனா வெளியில எடுத்துட்டோம்னா ஸோ ஒரு x பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம். ஸோ அதனால x மாத்திரம் இருக்கும். இங்க பிளஸ் இருக்கிற ஒரு x தான், அது பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்ததுனால 1 வரும். இங்க பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல x பிளஸ் 1 இருக்கு, டினாமினேட்டர்ல x பிளஸ் 1 இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிருச்சுன்னா x மைனஸ் 1 டிவைடட் பை x ன்னு வரும். ஸோ ஆன்சர் x மைனஸ் 1 டிவைடட் பை x. செகண்ட் சப்டிவிஷன், x ஸ்கொயர் மைனஸ் 11x பிளஸ் 18 டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4. இப்போ நியூமரேட்டரில் x ஸ்கொயர் மைனஸ் 11x பிளஸ் 18 அதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 18 இருக்கு, இங்கே x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம 18-ஐ 1ஆல மல்டிப்ளை பண்ணால் 18 தான் வரும். ஸோ 18-ஐ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணால் மைனஸ் 11 வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 9, அதாவது மைனஸ் 9 மைனஸ் 2, 9 2s are 18. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஸோ பிளஸ் 18. மைனஸ் 9 மைனஸ் 2 மைனஸ் 11 வரும் ஆட் பண்ணா. அதாவது இந்த மைனஸ் 11x மைனஸ் 9x மைனஸ் 2xன்னு ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். பாருங்க x ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால நம்ம டைரக்டாவே x மைனஸ் 9 x மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டுடலாம். அப்போ x ஸ்கொயர் இந்த மைனஸ் 11x மைனஸ் 9x மைனஸ் 2xன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். அடுத்தது பிளஸ் 18, அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 9x. அப்போ ரெண்டுலேயும் காமனா எக்ஸை வெளியே எடுக்கலாம். அப்போ எக்ஸை காமனா வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் வெளியில் எடுத்ததுனால ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 9xல ஒரு எக்ஸ் பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம். ஸோ 9 மாத்திரம் வரும். இங்கே மைனஸ் 2வை காமனா வெளியில் எடுக்கலாம். ஸோ மைனஸ் 2வை காமனா வெளியே எடுத்ததுனால இங்கே எக்ஸ் மாத்திரம் இருக்கும். இங்க பிளஸ் 18-ஐ மைனஸ் 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு மைனஸ் 9 வரும். ஸோ இங்க மைனஸ் 9 எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 9 காமனா இருக்கு. இப்போ எக்ஸ் மைனஸ் 9 நம்ம காமனா வெளியில எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 9 இருக்கு. அதுல எக்ஸ் மைனஸ் 9 வெளியில எடுத்ததுனால எக்ஸ் மாத்திரம் இருக்கும். அடுத்தது இங்க மைனஸ், இங்க எக்ஸ் மைனஸ் 9 வெளியே எடுத்துட்டோம். ஸோ 2 மாத்திரம் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x பிளஸ் 18-ஐ x மைனஸ் 9 x மைனஸ் 2ன்னு நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அதாவது பாருங்க 18-ஐ மைனஸ் 9 மைனஸ் 2ன்னு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா. அப்போ பாருங்க x மைனஸ் 9 x மைனஸ் 2 அதான் டைரக்டா எழுதலாம்னு சொன்னேன். ஆனா xோட கோஎஃபிஷியன்ட் 1-ஆ இருக்கணும். 1 தவிர 2 3 4 எது இருந்தாலும் இந்த ஸ்டெப்ஸ் ரெண்டு ஸ்டெப்பும் நம்ம கட்டாயம் எழுதணும். அடுத்தது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 அதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க 4 எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. ஸோ இந்த 4-ஐ 1ஆல மல்டிப்ளை பண்ணா 4 தான் வரும். இந்த 4-ஐ நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணோம். அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 4 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணா மைனஸ் 4 வரணும். இப்போ பாருங்க மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2வையும் மைனஸ் 2வையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 4 வரும். மைனஸ் 2வையும் மைனஸ் 2வையும் ஆட் பண்ணா மைனஸ் 4 வரும். இந்த மைனஸ் 4x மைனஸ் 2x மைனஸ் 2xன்னு ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம். என்னன்னு x மைனஸ் 2 x மைனஸ் 2ன்னு.
அடுத்தது இப்போ பாருங்க நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய x ஸ்கொயர் மைனஸ் 11x பிளஸ் 18 அதை என்னன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் x மைனஸ் 9 x மைனஸ் 2. டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 அதுதான் x மைனஸ் 2 x மைனஸ் 2. இப்போ பாருங்க நியூமரேட்டர்ல x மைனஸ் 2 இருக்கு, டினாமினேட்டர்ல x மைனஸ் 2 இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x மைனஸ் 9 நியூமரேட்டர்ல இருக்கும், டினாமினேட்டர்ல x மைனஸ் 2 இருக்கும். ஸோ நியூமரேட்டர்ல இருக்கு x மைனஸ் 9, டினாமினேட்டர்ல x மைனஸ் 2. இதுதான் ஆன்சர். Third subdivision 9x square plus 81x divided by x cube plus x square minus 9x ன்னு கொடுத்திருக்காங்க. First numeratorல இருக்கக்கூடிய term எடுத்துக்கலாம். அந்த expression பாத்தீங்கன்னா 9x square plus 81x. இந்த 81 9 into 9 எழுதலாம். So 9 into 9 81 இல்லையா? சரி 9 into 9. இங்கேயும் first thing பாத்தீங்கன்னா first termலயும் 9 இருக்கு, second termலயும் பாத்தீங்கன்னா 2 9s இருக்கு. அப்போ ஒரு 9 பிராக்கெட்டுக்கு வெளியே எடுக்கலாம். அதே சமயம் x ஸ்கொயர் இருக்கு, இங்க x இருக்கு. அப்போ x வெளியில எடுக்கலாம். அப்போ 9x காமனா வெளியில எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 9 பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம், x ஸ்கொயர்ல ஒரு x பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம். ஸோ அப்போ x மாத்திரம் இருக்கும். இங்க பிளஸ் சிம்பிள், ஒரு 9 பிளஸ் ஒரு x பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம். ஸோ 9 மாத்திரம் இருக்கும். ஸோ 9x ஸ்கொயர் பிளஸ் 81x 9x இன்ட்டு x plus 9 எழுதிடலாம். அடுத்தது x cube டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம் எக்ஸ்பிரஷன். ஸோ x cube plus 8x square minus 9x. ஸோ எல்லா டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா x cube x square x. ஸோ x காமனா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ x காமனா வெளியில் எடுத்துட்டா x cube, அப்போ ஒரு x பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்ததுனால x ஸ்கொயர் வரும், பிளஸ் 8x ஸ்கொயர் இருக்கு, x ஸ்கொயர்ல ஒரு x பிராக்கெட்டுக்கு வெளியே வந்துருச்சு. ஸோ 8x மாத்திரம் இருக்கும், மைனஸ் 9xல ஒரு x பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம். ஸோ 9 மாத்திரம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ளார x ஸ்கொயர் பிளஸ் 8x மைனஸ் 9 இருக்கு. இந்த மைனஸ் 9 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 9 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணா பிளஸ் 8 வரணும். அப்போ 9 இன்ட்டு மைனஸ் 1. ஸோ 9ஐயும் மைனஸ் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 9 வரும். 9ல 1 சப்ராக்ட் பண்ணா 8 வரும், பிளஸ் 8. ஸோ இந்த 8x 9x மைனஸ் 1x ஸ்ப்ளிட் பண்றோம். இப்போ பாருங்க, ஸோ இதை நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம டைரக்டாவே x பிளஸ் 9 x மைனஸ் 1 எழுதிக்கலாம். x இன்ட்டு x பிளஸ் 9 இன்ட்டு x மைனஸ் 1. இப்போ நியூமரேட்டர்ல 9x ஸ்கொயர் பிளஸ் 81x, அதுக்கு நம்ம 9x இன்ட்டு x பிளஸ் 9 எழுதலாம். அடுத்தது டினாமினேட்டர்ல x கியூப் பிளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x நம்ம x இன்ட்டு x பிளஸ் 9 இன்ட்டு x மைனஸ் 1 எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல ஃபர்ஸ்ட் x இருக்கு, இங்கேயும் டினாமினேட்டர்ல x இருக்கு, அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அடுத்து x பிளஸ் 9 இருக்கு, இங்கேயும் x பிளஸ் 9 இருக்கு, அந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ நியூமரேட்டர்ல 9 மாத்திரம் இருக்கும், டினாமினேட்டர்ல x மைனஸ் 1 இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை x மைனஸ் 1. Fourth subdivision p square minus 3p minus 40 divided by 2p cube minus 24p square plus 64p. First numeratorல இருக்கக்கூடிய expression எடுத்துக்கலாம். p square minus 3p minus 40. இந்த minus 40 நம்பர் இருக்கு இல்லையா, அதை ரெண்டு நம்பரால மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 40 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணா மைனஸ் 3 வரணும். பார்த்தீங்கன்னா மைனஸ் 8 5. ஸோ மைனஸ் 8 இன்ட்டு 5 மைனஸ் 40. மைனஸ் 8 பிளஸ் 5 பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணா மைனஸ் 3 வரும். இந்த மைனஸ் 3p மைனஸ் 8p பிளஸ் 5pன்னு ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். இப்போ p ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, அதாவது 1 இருக்கு. ஸோ அதனால நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம் p மைனஸ் 8 p பிளஸ் 5ன்னு. அடுத்தது டினாமினேட்டர் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். ஸோ 2p கியூப் மைனஸ் 24p ஸ்கொயர் பிளஸ் 64p. இதில் பார்த்தீங்கன்னா 2 24 64 இருக்கு. ஸோ 2 காமனாக வெளியில் எடுக்கலாம். இங்கே p கியூப் p ஸ்கொயர் இங்கே p இருக்கு. ஸோ p காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ 2p காமனாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே 2 பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம். p கியூப்ல ஒரு p பிராக்கெட்டுக்கு வெளியே வந்துட்டதுனால p ஸ்கொயர் இருக்கும். அடுத்தது மைனஸ் இங்கே 24 2ஆல் டிவைட் பண்ணால் 12 வரும். ஸோ இங்கே 12, இங்கே p ஸ்கொயர் இருக்கு, ஒரு p பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம். ஸோ p மாத்திரம் வரும்.
அடுத்தது ப்ளஸ் சிம்பிள், அடுத்து 64 2 ஆல் டிவைட் பண்ணால் 32 வரும். ஸோ இந்த பி பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம். ஸோ 32 மாத்திரம் தான் வரும். இப்போ பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் 12p ப்ளஸ் 32. இப்போ பி ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. ஸோ 32வை ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 32 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணால் -12 வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா -8 -4 -8ஐயும் -4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 32 வரும். இந்த -8ஐயும் -4ஐயும் நம்ம ஆட் பண்ணால் -12 வரும். இந்த -12pயை -8p -4pன்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அப்போ பாருங்கள் 2p அப்படியே இருக்கும். இங்கே p ஸ்கொயர் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. ஸோ அதனால் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் டைரெக்டாகவே எழுதிக்கலாம் p -8 p -4ன்னு. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டேர்ம் p ஸ்கொயர் -3p -40. அதுக்கு பதிலாக நம்ம p -8 p + 5. டினாமினேட்டரில் 2p இன்ட்டு p -8 p -4. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரேட்டரில் p -8 இருக்குது, டினாமினேட்டர்லையும் p -8 இருக்குது. அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டரில் p + 5, டினாமினேட்டரில் 2p இன்ட்டு p -4 வரும். ஸோ ஆன்சர் p + 5 divided by 2p into p -4. 10th Max Exercise 3.4 Second question. Find the excluded values, if any, of the following expressions. கீழ்கண்ட கோவைகளுக்கு விலக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அதுக்கு முன்னாடி பாருங்க, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணிட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டினாமினேட்டர் வேல்யூ 0, அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூக்கு மீனிங். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் y டிவைடட் பை y ஸ்கொயர் மைனஸ் 25. இப்போ பாருங்க y ஸ்கொயர் மைனஸ் 25, அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ y ஸ்கொயர் மைனஸ் 25 எப்படி எழுதலாம்னா 5 into 5 எழுதலாம், 5 into 5 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ y ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் வரும். இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏங்கிறது y, bங்கிறது 5. அப்போ y பிளஸ் 5 இன்ட்டு y மைனஸ் 5. ஸோ y பிளஸ் 5 இன்ட்டு y மைனஸ் 5. ஸோ என்னன்னு பண்ணி சொல்லியிருக்காங்க, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூவை 0ன்னு அசைன் பண்ணோம். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னா y பிளஸ் 5 ஈக்குவல் டு 0, y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ y பிளஸ் 5 ஈக்குவல் டு 0னா இந்த பிளஸ் 5 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் -5 ஆயிடும். அப்போ y ஈக்குவல் டு -5. அடுத்தது நெக்ஸ்ட், ஸோ y பிளஸ் 5 எடுத்து முடிச்சிட்டோம், அசைன் பண்ணி 0ன்னு அசைன் பண்ணி -5 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து y மைனஸ் 5 எடுத்துக்கலாம். ஸோ y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ -5 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா +5 ஆயிடும். ஸோ y ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 5 அண்ட் -5. ஸோ ஆன்சர் 5 -5. Second subdivision, t divided by t square minus 5t plus 6. இப்போ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம், t square minus 5t plus 6. ஸோ ஈக்குவல் டு 0 நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். பாருங்க 6 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், பிளஸ் 6 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணா -5 வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா -3 -2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் வரும், 3 into 2 6. ஸோ -3யும் -2யும் மல்டிப்ளை பண்ணா 6. இதே -3யும் -2யும் ஆட் பண்ணா -5 வரும். அதாவது -5tயை -3t -2tன்னு ஸ்ப்ளிட் பண்றோம். இப்போ t ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம். டைரக்டாவே எழுதிக்கலாம்னா என்ன அர்த்தம்னா t -3 t -2ன்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க t -3 into t -2 equal to 0ன்னு அசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்னா t -3 equal to 0, அடுத்தது t -2 equal to 0. ஃபர்ஸ்ட் t -3 equal to 0 எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க -3 equal to ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம், +3 ஆயிடும். ஸோ t equal to 3. அடுத்தது t -2 எடுத்துக்கலாம். ஸோ t -2 equal to 0 அப்படிங்கும்போது இந்த -2 equal to லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு போனுச்சுன்னா +2 ஆயிடும். ஸோ t equal to 2. இப்போ பாருங்க எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆஃப் t equal to 3 and 2. அடுத்த நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், x square plus 6x plus 8 divided by x square plus x minus 2 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் x square plus 6x plus 8 அதை எடுத்துக்கலாம்.
இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா பாருங்க 8 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 8 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆடோ இல்ல சப்ராக்டோ பண்ணா 6 வரணும், பிளஸ் 6. இப்போ பாருங்க 4 into 2 8, 4 into 2 ஆட் பண்ணா 6 வரும். இந்த 6x 4x plus 2x னு ஸ்ப்ளிட் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. ஸோ அதனால நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம் x plus 4 x plus 2 னு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 2 எடுத்துக்கலாம். இப்போ x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 2ல x க்கு கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. ஸோ மைனஸ் 2 இன்டூ 1 மைனஸ் 2 தான். இப்போ மைனஸ் 2 நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆடோ இல்ல சப்ராக்டோ பண்ணா 1 வரணும், பிளஸ் 1 வரணும். அப்ப மைனஸ் 1 இன்டூ 2, மைனஸ் 1 2வையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 வரும். மைனஸ் 1 2வையும் ஆட் பண்ணா பிளஸ் 1 வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால டைரக்டாவே எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2னு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் நியூமரேட்டர்ல பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8. இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2னு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம். டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2னு வரும். பாருங்க இங்க எக்ஸ் பிளஸ் 2 டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸ் பிளஸ் 2வும் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸ் பிளஸ் 2வும் கேன்சல் ஆயிரும். இப்போ நியூமரேட்டர்ல எக்ஸ் பிளஸ் 4 இருக்கும், டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு என்ன மீனிங்னா அவங்க எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 0னு அசைன் பண்ணிக்கணும் டினாமினேட்டர்ல. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். ஸோ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது பிளஸ் 1 ஆயிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1. Fourth subdivision x cube minus 27 divided by x cube plus x square minus 6x. பாருங்க டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம் x cube plus x square minus 6x. இந்த எல்லா டேர்ம்லயும் பாத்தீங்கன்னா x இங்க x cube இருக்கு, x square இருக்கு, இங்க x இருக்கு. சோ x காமனா வெளியில எடுக்கலாம். இப்போ x காமனா வெளியில எடுத்தா x cubeல ஒரு x பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம். சோ x square வரும். அடுத்து பிளஸ் சிம்பல் x squareல ஒரு x பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம். ஸோ அதனால எக்ஸ் வரும். இங்க மைனஸ் 6x, அந்த 6xல அந்த எக்ஸ் பிராக்கெட்டுக்கு வெளியே வந்துருச்சு. அதனால மைனஸ் 6 தான் இருக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ மைனஸ் 6 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆடோ இல்ல சப்ராக்டோ பண்ணா 1 வரணும். இப்போ பாருங்க மைனஸ் 6 3 இன்டூ மைனஸ் 2 மைனஸ் 6 வரும். 3ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா பிளஸ் 1 வரும். இந்த x அதாவது 1x நம்ம 3x minus 2x னு ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ இந்த பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற x அப்படியே இருக்கட்டும். இந்த x ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1 இருக்கு. அதனால டைரக்டாவே எழுதிக்கலாம் x plus 3 x minus 2னு. இப்போ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம் பாத்தீங்கன்னா x into x plus 3 into x minus 2. இப்போ இந்த x into x plus 3 into x minus 2 நம்ம 0னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ 0னு அசைன் பண்ணிட்டா இதுக்கு என்ன மீனிங்னா x equal to 0, x plus 3 equal to 0, அடுத்து x minus 2 equal to 0. இதுதான் இதுக்கு மீனிங். அப்போ x is equal to 0, அடுத்தது x plus 3 equal to 0 அதை எடுத்துக்கலாம். அப்போ x plus 3 equal to 0னா இங்க x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க plus 3 equal to ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். அப்போ மைனஸ் 3 ஆயிடும். ஸோ x is equal to minus 3. அடுத்து நெக்ஸ்ட் x minus 2 equal to 0 எடுத்துக்கலாம். ஸோ x minus 2 equal to 0 அப்படிங்கும்போது இந்த மைனஸ் 2 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். பிளஸ் 2 ஆயிடும். அப்ப x ஈக்குவல் டு 2. இப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 0, -3 and 2.